வெளியூர்ல முடியெல்லாம் கட் பண்ணி சித்திரவதை பண்ண, ரொம்ப சித்திரவதை. சூடு வச்சிருக்கா, முடிய கட் பண்ணிருக்கா, 3 வாட்டி சூசைட் அட்டம் பண்ணிருக்கு. இந்த விஷயம் வந்து எங்களுக்கு நடந்து தெரியும். அவன் மேல இது வரைக்கும் போலீஸ் வந்து நேற்று ரிப்போர்ட் கொடுத்தா, இது வரைக்கும் வந்து ஆக்சிடென்ட் எடுக்கல. எந்த வித ஆக்சிடென்ட் எடுக்காத எங்களை வந்து வெளிநாடுங்க துரத்துறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு வந்து நீதி கிடைக்கணும், எனக்கு நீதி நியாயம் நேர்மை கிடைக்கணும். அது எப்படி இது வரைக்கும் வந்து நான் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணி போலீஸ்காரங்க ஒருத்தர் கூட வரல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசிலேருந்து டிசி வரைக்கும் இங்கே தான் இருக்கிறாங்க. எதனால? அப்போ பணக்காரனுக்கு ஒரு சப்போர்ட்டு, இல்லாத போட்டனுக்கு ஒரு சப்போர்ட்டா? 3 மாதம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க. அவன் இருக்கிற சித்திரவதை பண்ணதுனால நாங்கள் வந்து டிக்கெட் போட்டு ஊருக்கு வர வச்சு எங்கள் பாதுகாப்பில் நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ கூட நைட் ஆனால் ஃபோன் பண்ணுவான். டெய்லி நைட் ஆனால் 2 மணிக்கு ஆனால் ஃபோன் பண்ணி டெய்லி டார்ச்சர். என் பொண்ணு பயந்து அப்படியே ஓரமாக உட்காந்துக்கும். என் பொண்ணு பயத்தில் என்னம்மான்னு கேட்பேன். கம்பெனி இருப்பா, அவனை பற்றி உனக்கு தெரியாது கொடுக்குறான். அவங்க அப்பா கிட்ட சொன்ன, அவங்க அப்பா நம்ப மாட்டான். அவங்க அப்பா கிட்ட வந்து என் பொண்ணோட வந்து வாழ்க்கை பாதிக்கக்கூடாதுன்றதால நான் அவங்க அப்பா எதுவுமே சொல்றதில்ல. ஆனால் அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் அவன் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். ஒரே பிள்ளை சப்போர்ட் பண்ணுறான். ஆனால் அவன் புள்ள பண்ணுற காரியத்தில் அவன் புள்ள பண்ணுற தப்புக்கு என் பொண்ணு ஏதாவது வெளியே சொன்னால் உங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணிடுவேன், என்னோட அரசியல் இதை வச்சு உன் குடும்பத்தை நாசம் பண்ணுவேன் அப்படின்ட்டு மிரட்டியிருக்கா என் பொண்ணு. அதுக்கு பயந்துனா என்கிட்ட சொல்ல எந்த விஷயத்தையும். எனக்கு இல்லைன்னு தெரியும். எனக்கு பாடியை வாங்கிட்டு போயிட்டா நாளைக்கு இந்த கேஸை இல்லாத ஆகிடுவாங்க. எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.